கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1306 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 3 அதிகாரம் 26 வசனம், கர்த்தர் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லுகிறார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 2 காரியங்கள் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று, யாரெல்லாம் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நன்மை செய்யும்படியான ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும், அடுத்தது நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் அவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுது, நன்மை செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கும்போது, அதை நன்மை பெறத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இருக்கக்கூடாது. தேவையற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. தேவை இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் பகுதியிலே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மத்தியிலே நன்மை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்து விடாதிருங்கள். நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் நன்மை செய்வீர்களானால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும். நன்மையை பெற்றவர்கள் தொடர்ந்து நன்மை செய்யத்தக்கவர்களாய் மாறுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு யார் யார் ஐஸ்வர்யவான்களாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தொழிலதிபர்களாக, வியாபாரிகளாக, அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.